அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரில்வான்ஸ் மந்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுரண்டை பக்கத்தில் உள்ள சேந்தமரம்ங்கிற ஊருக்கு தான் போகிறோம். மதுரையிலேருந்து ஏர்லி மார்னிங் 3:45க்கு கிளம்பிட்டேன். ட்ரெயின் வந்துடுச்சு. தென்காசி ரீச் ஆகி தென்காசியிலேருந்து சுரண்டை போனேன். இது என்னோடய சிஸ்டர் கொடுத்த ஆர்டர் தான். ஸோ அவளையும் பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் கிளைண்ட்டோட வீட்டுக்கு சேந்தமரத்துக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே 2 பேருக்கு போட போகிறோம். ஸோ 2 பேருமே ரெடியாக இருந்தாங்க. நான் பிரைட்ஸ் மெய்டுக்கு போட்டேன். என்னோடய சிஸ்டர் பிரைடுக்கு போட்டாங்க. ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு முடிச்சுட்டு லன்ச் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு பேக் ஹேண்ட் குயிக்காக போட்டுட்டு அங்கேருந்து ஈவினிங் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக நாங்கள் சீக்கிரமே கிளம்பி வந்துட்டோம். இந்த மெஹந்தி விலாக் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். மருதாணி போடக்கூடிய எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், மருதாணியோட கலர் அப்படிங்கிறது, நம்ம மெஹந்தின்னு போடுறோம் இல்லைங்களா, அந்த மருதாணியோட கலர் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட பாடி டெம்பரேச்சரை பொறுத்து தான் அந்த ஸ்டெயின் உங்களுக்கு கொடுக்கும். மெஹந்தி ஆர்டிஸ்ட்டும் நல்லா ஸ்டெயின் கொடுக்கக்கூடிய கோணு தான் உங்கள் ஹேண்டில் போடுவாங்க. இருந்தாலும் உங்களோட பாடி டெம்பரேச்சரை பொறுத்து தான் அது கலர் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? மெஹந்தி ஆர்டிஸ்ட் உங்களுக்கு ஆஃப்டர் கேர் டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஸ்டெயினை நீங்கள் 5 நாளில் வர இருக்கக்கூடியதை 10 நாள் வரைக்கும் கூட தக்க வச்சுக்க முடியும். இந்த கிளைண்ட்டோட ஸ்டெயின் 8 டேஸ்க்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஃபேடாக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் உங்களோட கிளைண்ட்டுக்கு ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு போடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட அகெயின் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.